ஓசூர் மாநகராட்சி கலைக்குழு நடத்தும் பாராட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மேயர் சார் அவர்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணணும், நம்ம ஒரு பாராட்டு விழா டீச்சர்ஸுக்கு அப்படின்னு நான் கேட்கும்போது சார் வந்து கண்டிப்பாக டீச்சர்ஸ் பண்ணுறது நம்ம எதேதோ விழா பண்ணுறோம், பட் டீச்சர்ஸுக்கு பண்ணுறது தட் இஸ் த பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ரொம்பவா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஐ ஆம் ரெடி டு டூ, உங்களுக்கு கோஆப்ரேஷனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரியலி தேங்க்யூ சார் உங்களை வரவேற்கிறதுல. தென் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம சிஇஓ சார் இன்சார்ஜ் முன்ராஜ் சார் அவர்கள் வந்திருக்காங்க. சாரை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். ஏன்னா சார் எவ்வரி மூமெண்ட்டை நான் கேட்டுகிட்டே இருப்பேன். டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி பாராட்டு விழா பண்ணணும் சார், பண்ணுங்கள் சார் ஆஃப் டே லீவ் வேணும் சார் கொடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி சார் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிவிட்டு டீச்சர்ஸ் ப்ரோக்ராம் தானே, கண்டிப்பாக நம்ம எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். தென் மோரோவர் அதுக்கு மேலே நம்ம டிஓ மேடம் வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது. மேடம் வந்து அதில் எனக்கு இன்னும் வரல டீச்சர்ஸ், நான் எப்போ சொல்கிறது இன்னும் மேல் வரல அப்படின்னு சொல்லி மேடம் ப்ரெஷர் மேலே ப்ரெஷர். ஏன்னா டீச்சர்ஸ் எல்லாருமே ஹெச்எம்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க, நாளைக்கு நான் எப்படி அவங்க சொல்கிறது இமிடியேட்டாக போட சொல்லுங்கன்னு ப்ரெஷரைஸ் பண்ணி மேடம் சொன்னாங்க. மேடம் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஃபார் திஸ் நிகழ்ச்சிக்கு. தென் மெயினாக வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ஏகப்பட்ட பிஸின்னா நம்ம சிஎம் சாருக்கு கூட நம்ம டச் பண்ணிடலாம் பிஸி ஸ்லாட்டில் இருந்தாலுமே, ஆனால் சிகரம் சாரை வந்து டச் பண்ணுறது ரொம்ப டஃப் டாஸ்க். உண்மையிலே சார் ரியலி கிரேட் சார். நேற்று அவர் விழா நடத்தினா மினிமம் 10,000 பேர் அந்த நிகழ்ச்சி. நாங்கள் இந்த சின்ன நிகழ்ச்சி பண்ணுறதுக்கே நான் ஆடி போயிட்டோம். பட் சார் ரியலி கிரேட் சார். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருது, தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஃபார். தென் நம்ம ஜோனல் சேர்மன் அவர்கள் ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம கூப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம வரோம் அப்படின்னு சொல்லி ரவி மோரோவர் மேஜராக வந்து இனிஷியேட் பண்ணாங்க. கண்டிப்பாக பண்ண இது நல்ல மாதிரி நிகழ்ச்சி அப்படின்னு முதலாக இனிய நண்பர் ரவி அவர் சொன்னார். தேங்க்யூ ஃபார் கம்மிங் இந்த நிகழ்ச்சிக்கு. தென் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. தென் நம்ம கலைக்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப பாடுபட்டு வந்து எல்லாருமே ப்ரோக்ராம் பண்ணோம். தென் மோரோவர் நம்ம கார்பரேட்டர்ஸ் எலெக்டட் பாடி எல்லாருமே வந்திருக்காங்க. தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். அண்ட் இறுதியாக சசிதேவ் அவர்கள் இதை ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு வந்திருக்காரு. தேங்க்யூ ஃபார் கம்மிங் அனைவருக்கும். ஏன்னா டைம் ஆகிடுச்சு எல்லார் பேரை சொல்கிறதுக்கு. தென் மோரோவர் ஹெச்எம் பிரைமரி ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி எல்லா ஹெச்எம்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே இங்கே உங்கள் எவ்வளோ பிஸி ஸ்லாட் இருந்தாலுமே இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. எல்லாருமே உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் பிஓஸ் அண்ட் மீடியா நண்பர்ஸ், ஏன்னா மெயினாக வந்து மீடியா நம்ம நிகழ்ச்சி ஸ்கூல் நிகழ்ச்சின்னா ரியலி நான் பெருமையாக சொல்கிறேன். மீடியா நண்பர்ஸு எல்லா நிகழ்ச்சிலையும் அவங்க நம்ம ப்ரோக்ராம் என்ன தான் இருந்தாலுமே ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து எஜுகேஷன்ன்ற மாதிரி அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்துகிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ சார் எல்லா மீடியா நண்பர்ஸ்க்கான இருக்குமே. தென் இன்றைக்கி உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எங்களோட ட்ரீம் பிளான் வந்து மெயினாக வந்து சம்திங் வி வாண்ட் டு சேஞ்சஸ். எங்கே சேஞ்சஸ் இன் சொசைட்டி எங்கே நம்ம எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது மெயினாக வந்து நாங்கள் எஜுகேஷன் கமிட்டி எனக்கு அந்த துறையை கொடுத்தாங்க. அப்போது மேயர் சார் ஒரு ஓட்டு சொன்னாங்க. சார் நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள் சார்,
சம்திங் எஜுகேஷன் நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எஜுகேஷன் கமிட்டிக்கு எல்லாருமே கூப்பிட்டு சொன்னாங்க. ஸோ நம்ம டீம் வந்து டோட்டலி ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் ட்ராவல் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணோம். தென் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த ஸ்டெப் வந்து க்ளீன் அண்ட் ஹைஜானிக். ஏன்னா யூஸ்வலி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து க்ளீன் அண்ட் ஹைஜானிக் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லன்னா க்ளீனாக இருக்கிறது இல்லை, டாய்லெட்ஸ் க்ளீன் இல்லை, டாய்லெட்ஸ் க்ளீன் இல்லை, எல்லா இடத்துலையும் இது தான் சொல்லுவாங்க. ப்ரைவேட் ஸ்கூல்காரங்க சப்ஜெக்டை அது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் மெயினாக நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் ஸ்டார்டட் நம்ம ட்ராவல். அது ஸ்டார்ட் பண்ணும்போது மெயினாக வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் மெயினாக க்ளீனிங்க்கு ஆள் இல்லை, பற்றாக்குறை. ஏன்னா ஹெச்எம்ஸு வந்து இந்த இஷ்யூஸ் கூட நம்ம பார்த்தோம். ஏன்னா சில ஸ்கூலில் ஏன்னா ஹெச்எம்ஸு பசங்க கையில் க்ளீன் பண்ணி வச்சாங்க, அது ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது ஹெச்எம் சஸ்பெண்ட், டீச்சர் சஸ்பெண்ட். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ ஏன் நம்ம ஆளை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் கார்பரேஷனில் வித் எல்லா கவுன்சிலர் சப்போர்ட்டோட நம்ம எல்லாமே பேசணும், டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி எல்லாமே மேயர் சார் எல்லாம் சொன்னாங்க, டிசைட் பண்ணோம். ஸோ 45 ஸ்கூல்ஸுக்கு நாங்கள் 120 பேர் எல்லா ஸ்கூல்ஸ்க்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணிவிட்டு 45 ஸ்கூல்ஸ்க்கு 120 பேருக்கு க்ளீனிங்க்கு நம்ம கொடுத்தோம் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக. ஸோ அது க்ளீனிங்க்கு ஏன்னா க்ளீனிங் இஸ் மோஸ்ட் எசென்ஷியல். எதுக்கு இதுன்னா சில பேர் எல்லாருமே சிரித்தாங்க, என்ன இவங்க டாய்லெட் அப்படின்னுங்க. டாய்லெட் இஸ் வெரி எசென்ஷியல். ஏன்னா குழந்தைங்களுக்கு எசென்ஷியல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நம்ம ப்ரோக்ராமில் போக போக தான் சப்ஜெக்டாக தெரியும். தென் மோர் ஓவர் இப்போ ரீசெண்டாக வந்து அமைச்சர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்தப்போ நம்ம ஒசூர்க்கே வந்தப்போ அப்போது பெல் திட்டோ அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. என்டையர் தமிழ்நாடே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ பெல் திட்டம் அப்படின்னு நம்ம சிம்பிள் ப்ரோக்ராம் இல்லை, அதுக்கு வந்து மெயினாக வந்து ஏன்னா டாய்லெட்ஸ் வந்து என்ன நம்ம தண்ணி குடிக்க வைக்கிறோம், அவங்க திரும்பி யூரின் பாஸ் பண்ணணும். ஸோ இது ப்ரோக்ராமில் இருக்கும். ஸோ அதுக்கு டாய்லெட் நீட்டாக இருந்தால் தான் அவங்க போவாங்க. ஸோ அதுக்கு இன்ஃப்ரா வந்து மோர் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா பெல் திட்டம் உண்மையிலேயே நான் இந்த நேரத்தில் வந்து அமைச்சருக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஓவரால் இந்தியாவிலே வி ஆர் த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட். ஏன்னா பெல் திட்டம்ன்றது தமிழ்நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு இது ப்ரோக்ராமில் நம்ம வந்து மெயினாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது என்ன, நம்ம டார்கெட்டே வந்து இந்த கான்செப்ட் தான் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சோம். ஸோ ஃபஸ்ட் அது ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு ஃபஸ்ட் நம்ம பேசிக் நீட்ஸ் டாய்லெட் கிளீனிங், அதுக்கு ஆளு கொடுக்கணும், அதுக்கு மெட்டீரியல் கொடுக்கணும், அது கார்பரேஷனில் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ டைமிங்ஸ் கூட நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். 11 o'clock இன்டர்வெல்னா 10:30 தண்ணி குடிக்க வைக்கணும். 10:30 தண்ணி குடிச்சது ஆட்டோமேட்டிக்காக 11 o'clock இன்டர்வல் போகிறதுக்கு ரெடி இருக்குங்க. ஸோ 1 o'clock லஞ்சு ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடும்போது அவங்க இதை தண்ணி குடிச்சிருவாங்க. அப்போது க்ளீனாக இதாக போயிடுவாங்க டாய்லெட்ஸுக்கு. தென் 3 o'clockனா 2:30க்கு வந்து தண்ணி குடிக்க வச்சா 3 o'clock அவங்க இன்டர்வல் போயிடுவாங்க. ஸோ தென் அகெயின் கிளீனிங்கு, அதுக்கு ஒரு நம்ம சார்ட் கொடுத்தோம். கிளீனிங்க்கு 11 o'clock டாய்லெட் போகிறாங்க அப்படின்னா 11:30 க்ளீன் ஆகணும். 1 o'clock லஞ்சுன்னா 1:30 க்ளீன் ஆகணும். 3 o'clock இன்டர்வெல்னா 3:30 க்ளீன் ஆகணும். எதுக்கு இந்த டைம் அப்படின்னா ஸ்மெல் வந்து டாய்லெட்டில் இருக்கிறது இல்லை. இதுதான் நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்ம இப்போ ரைட்னா வந்து ஜூஜுவாடியில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ப்ரோக்ராம். இது வந்து சிங்கிள் ஹெச்எம் கண்டிப்பாக பண்ண முடியாது. இது வந்து நம்ம அதை பண்ணுறோமா ப்ரோக்ராமு, அதுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம டீச்சர்ஸோட சப்போர்ட் இது கண்டிப்பாக இதுக்கு தேவை. ஏன்னா இது பொருள் எல்லாமே கொடுக்குறோம், ஆளுங்க கொடுத்துருக்கோம், க்ளீன் ஆகுறது இல்லையா. மெயினாக நம்ம அட்லீஸ்ட் டியூட்டிஸ் வீக்லி ஒன்ஸ் ஒரு நாள் நம்ம அந்த வேலை பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். டாய்லெட்ஸ் வந்து அழகாக இருக்கும். ஏன்னா பசங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து க்ரோயிங் சைல்ட்ஸுக்கு வந்து தண்ணி குடிக்க வச்சா அவங்க வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்ற தண்ணி குடித்தா யூரின் போகணும். ஸோ தண்ணியும் குடிக்கிறது இல்லை, சாப்பிட்றது இல்லை. ஸோ இது மெயின் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது.
ஸோ இது ப்ரோக்ராம் நம்ம ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இது பெல் திட்டம் அப்படின்னு சிம்பிள் ப்ரோக்ராம் இல்லை, இது பெரிய இது ஹிஸ்ட்ரி இது. ஸோ இது இப்போ கண்டிப்பாக இது நம்ம சக்ஸஸ் பண்ணி ஆல் 45 ஸ்கூல்ஸ்லேயும் நம்ம இந்த ப்ரோக்ராம் நம்ம சக்ஸஸ் பண்ணால் தமிழ்நாட்டில் ஓவரால் கார்பரேஷனில் we will be the first. நெக்ஸ்ட்டு என்ன சிஎம் கிட்ட வந்து நம்ம மேயர் சார் வந்து என்ன ஒசூர் பெல் திட்டத்தில் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் சார் நாங்கள் நம்ம டீச்சர் சார்பாக சொல்லிட்டு இருக்கோம் சார், கூடிய சீக்கிரம் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம சாட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது சக்ஸஸ் பண்ணி காட்டலாம் சார். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம வந்து ஓவரால் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்கோம். நம்ம இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறது ஏன்னா எல்லாமே அரசாங்கத்திலே நம்ம நம்பி ப்ரோக்ராம் பண்ண முடியாது, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனாலுமே சிலது வந்து இன்னும் நீட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து சிஎஸ்ஆரில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸும் அவங்க ப்ராஃபிட்டில் 0.2% வந்து அவங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போது சிஎஸ்ஆர் என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ஓவரால் அவங்க நேட்டிவ் பிளேஸ்க்கு அவங்க எடுத்துன்னு போகிறாங்க, நாங்கள் அவங்கள கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல. ஸோ அவங்கள நம்ம ஸ்கூலுக்கு அவங்கள கூப்பிட்டு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு ஸ்மால் நிகழ்ச்சி ஒரு ஜூஜோடியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், இந்த மாதிரி சிஎஸ்ஆர் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜூஜோடி ஸ்கூலில் வந்து மெயினாக வந்து காயின் எக்ஸ்போ பண்ணோம். காயின் 150 கண்ட்ரி காயின் எக்ஸ்போ, அதுக்கு வந்து எல்லா இண்டஸ்ட்ரிக்காரங்களை கூப்பிட்டு எல்லாமே காமிச்சோம். அவங்கள நம்ம சிஎஸ்ஆரில் நம்ம டொனேஷன் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்கள கூப்பிட்டுட்டே இருந்தோம், அவங்கள நம்ம டொனேஷன் கேட்கல, ஜஸ்ட் பார்த்தாங்க, தே ஆர் இம்ப்ரெஸ் ஆன உடனே தென் அப்புறமா ஹெச்எம் அப்புறமா நம்ம பிடிஏ நம்ம டீமை கூப்பிட்டுட்டு சார் இந்த மாதிரி வேணும் நம்மளுக்கு அப்படி கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி கிட்ட அந்த ஒரே ஒரு நிகழ்ச்சியை காமிட்டு கிட்ட 4,80,00,000 வாங்கியிருக்கேன் ஒரு ஸ்கூலுக்கு. ஸோ இன்றைக்கி ஏன்னா பிகாஸ் நான் கவுன்சிலர்ன்ற இதில் உங்கள் ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்ஸ்லையும் எஸ்எம்சியில் நம்ம கவுன்சிலர்ஸ் எல்லாமே எலெக்டட் பாடி எல்லாருமே இருக்காங்க. கவுன்சிலர்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணால் எதுக்கு இந்த வேர்ட் சொல்கிறேன்னா ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபெமிலியர் ஏன்னா ஹெச்எம்ஸு கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஒரு கம்பெனிக்கு போனோம், அங்கே நம்ம ஹெச்எம் சார் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு அங்கேயே நின்றுட்டே இருக்காங்க. அப்புறமா சார் அவங்க வரவே இல்லை அப்படின்னாங்க. ஒன்றும் சொல்ல சார், ஒன்றும் மெசேஜ் இல்லை ஒன்று. ஓகே மேடம் நான் வரேன். அந்த கம்பெனிக்கு போனால் உடனே இமிடியேட்டாக சார் வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போனாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபெமிலியர் ப்ரோக்ராம் இருக்கும். நம்ம கவுன்சிலர்ஸு நீங்கள் எல்லோரும் எஸ்எம்சியில் இருக்காங்க, அந்த கவுன்சிலர்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது டீம் ஒர்க், இது வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் காமன் குட். எல்லா இண்டஸ்ட்ரியும் ரெடி இருக்காங்க நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு. பட் அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா ஏதாவது ஸ்கூலில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணிவிட்டு அந்த பகுதியில் இருக்க கவுன்சிலர்ஸு தென் நம்ம அந்த ஏரியாவில் எந்த கம்பெனி இருக்குது நியர்பை நீங்கள் சொன்னால் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியும் ரெடி இருக்காங்க. ஏன்னா மேயர் சார் நம்ம எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல் டுகெதர் நம்ம டீம் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஸ்கூல்ஸை வந்து நம்ம டார்கெட்டு மெயினாக வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல் இது சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டணும். கண்டிப்பாக நம்மளால் முடியும். இன் ஃபேவர் ஆஃப் நீங்கள் நினைச்சா கண்டிப்பாக முடியும். ஏன்னா எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் நீங்கள் எல்லாம் சாதாரண டீச்சர்ஸ் இல்லை, எவ்வளோ டெட் எக்ஸாமு அப்புறமா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி 1000 பேர்லன்னா 10 பேர் தான் செலக்ட் ஆகுறாங்க. அந்த மாதிரி இடத்துலேருந்து நீங்கள் வந்த டீச்சர்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரானரி ஜீனியஸ். பட் ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஜஸ்ட் ஏன்னா பியூசி ஃபைல் டிகிரி ஃபைல் அந்த மாதிரி டீச்சர்ஸ் இருப்பாங்க. பட் அவங்க ப்ரோக்ராம் சாட் பண்ணுறாங்க, நாம் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்காக நம்ம கார்பரேஷன்லேருந்து நம்ம கவுன்சிலர்ஸு அப்புறமா எல்லா இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நம்ம ஒசூரில் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் நாட் ஒன் ஸ்கூல் ஒன் சாம்பிள் தான் பண்ணோம், எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் நம்ம இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக நம்ம சாட் பண்ணலாம். ஏன்னா இப்போ தான் முதலாக நம்ம ஒசூர் சைடு அவார்ட்ஸ் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. கண்டிப்பாக எவ்ரி மூமெண்ட்டு நம்ம இந்த அவார்டை வந்து எல்லாருமே என்ன காமனாக எல்லோரும் ஹெல்த்தி காம்படிஷன் அது நம்ம ப்ரோக்ராம் நம்ம எல்லாருமே சாட் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் எல்லாம் ஆல் டுகெதர் டீம் ஒர்க் பண்ணால் ஒசூரை சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நம்ம காமிக்கலாம். தென்
சார், மேயர் சார், மை பர்சனல் ரிக்வெஸ்ட் சார், இன்றைக்கி உண்மையிலே இந்த ஸ்கூல் ஆடிட்டோரியம் உண்மையிலே இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், சென்ட் ஜோசப் ஸ்கூல் காரர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கேட்ட உடனே இமீடியட்டாக அவங்க நம்மளுக்கு கொடுத்தாங்க சார். மை பர்சனல் ரிக்வெஸ்ட், நாம் நினச்சா இந்த மாதிரி ஆடிட்டோரியம் ஒசூரில் வந்து கண்டிப்பாக ஒரு காமன் பிளேஸில் நம்ம இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ரோக்ராம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் நினச்சா முடியும் சார், ஏன்னா எல்லா கார்பரேட்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, இது நினச்சா முடியும் சார். அது என்ன பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் சிகரம் சார் இருக்கார், அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் நினச்சா என்ன எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட நாளைக்கே சொல்லி அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ளீஸ் சார். தென் என்னென்னா இன்னொன்று சார், இன்னொரு டிஃபிகல்ட்டிஸு மெயினாக வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து சிகரம் சார் அண்ட் மேயர் சார் உங்களுக்கு பர்சனலாக சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இது கார்ப்பரேஷன் ஆயிடுச்சு. கார்ப்பரேஷன் ஆனாலுமே இன்னும் பஞ்சாயத்து ஏன்னா யூனியன் லெவல்லையே இருக்குது. மெயினாக வந்து நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாமே யூனியன் லெவல்லே இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து கார்ப்பரேஷன் லெவலுக்கு போனால் மெயினாக வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இதெல்லாம் அலவன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அது ஒன்று இருக்குது சார். தென் நூன் மில் கூட யூனியன் இதுலேயே இருக்குது சார். அது நம்ம என்ன ஹெச்எம்ஸ் போய் அங்கே கேட்கும்போது அவங்க நூன் மில்காரங்களுக்கு ஹெச்எம்ஸ் அந்த கோஆப்ரேஷனே இருக்கிறது இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறது, அவங்க வந்து ஆவோன்னா பிடிஓ அப்படின்றாங்க. டோட்டல் அந்த குரூப் டீமே செப்பரேட் ஆகிறது. நான் நூன் மில் சாப்பாடு நல்லா இருக்குது இல்லைன்னா ஹெச்எம்ஸ் கேட்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியே இல்லை இங்கே ஹெச்எம்ஸ் அந்த நூன் மில் டீமுக்கு. ஸோ அது வந்து நம்ம கார்பரேஷன் லிமிட்லேயே அட்லீஸ்ட் ஹெச்எம் கண்ட்ரோல்லையாவது அது வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இல்லை மேடம், எல்லா உங்கள் குறைங்களெல்லாம் எனக்கு தெரியும் மேடம், பிகாஸ் ஐ எம் ட்ராவலிங் வித் யூ சோஃபார் எல்லாமே தெரியும் மேடம். ஸோ உண்மையிலேயே இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். முத்தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். இந்த அருமையான மாலை வேளையில் ஒசூர் மாநகராட்சி கல்விக்குழு நடத்துகின்ற ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய ஒசூர் மாநகராட்சியின் தந்தை மாநகராட்சி மேயர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற திரு சிகரம் சதீஷ்குமார் சார், ஆசிரியர் மன்ற திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் ஸ்ரீதரன் சார் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மிகச்சிறப்பான நிகழ்வு. நேரம் தான் இல்லை பேசுகிறதுக்கு நிறைய. உண்மையிலேயே வந்து நம்முடைய மாநகராட்சி கல்விக்குழு சார்ந்து அனைத்து மாநகராட்சி பள்ளிகளில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு அந்த எண்ணம் வந்ததுக்கே முதல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இந்த இடத்துல. ஸ்ரீதர் சாரும் சரி, அவருடைய குழுவினரும் சரி, அவருடைய பள்ளி அவருடைய வீடு என்பது போல தான் வந்து நினச்சிருக்காங்க தவிர நம்மை தாண்டி அவரை தாண்டி தனியாக பிரிச்சே அவங்க பார்க்குறதில்ல.
ஸ்ரீதர் சார் வந்து ஒவ்வொரு முறை நம்ம பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கின்ற ஒரு நம்முடைய கவுன்சில் வந்து நமக்கு கிடைச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பெருமையாக தான் இருந்தது. ஸோ அவர் ஒரு ஆள் மட்டும்தான் இந்த ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்ய முடிந்தது. அது நம்ம சதீஷ் சார் வந்து சொல்லவே தேவையில்லை. எப்பவுமே மினிஸ்டர் சார் கூடவே இருக்கிறவர். அவர் வந்து பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சார் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸி ஷெட்யூலில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம எல்லாமே பாடுவதற்கு வந்திருக்காங்க. அவருக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சிருந்த இடத்துல சார் மேயர் சார் வந்து சார் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சாரும் சரி மேயர் சாரும் சரி நம்முடைய துறையின் சார்பாக எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நிகழ்ச்சியாலும் சரி கூப்பிட்ட உடனே கண்டிப்பாக வரோம் சார் சொல்லிட்டு 100% வருகின்ற ஒரு மேயர் தான் நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நீங்கள் தான் இது பாராட்டணும் தான். இந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு வந்து இப்போ அந்த அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் சார் சொன்ன மாதிரி லீவ் ஒரு ஹாஃப் டே வேணும் சார் சொன்ன உடனே நான் உடனே சொன்னேன், சாருங்களுக்கு பண்ணால் வேறு யார் சார் நம்ம பண்ண போகிறோம், கண்டிப்பாக வந்து ஒரு லீவ் வந்து ஒரு ஹாஃப் டே கொடுத்துடலாம், ரிலாக்ஸாக வந்து போகட்டும் அப்படி சொல்லியிருக்கிறோம். அதில் இந்த ஒரு அருமையான விழாவிற்கு வந்து வந்திருக்கிறீங்க. உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. வருகின்ற செப்டம்பர் 5 நமக்கு ஆசிரியர் தின விழா கொண்டாடுறாங்க. முன்கூட்டியே ஒரு அட்வான்ஸாக நமக்கு ஒரு ஆசிரியர் தின விழா வந்து இந்த நம்முடைய மாநகராட்சி கல்விக்குழு நமக்கு வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்முடைய துறையின் சார்பாக மாநகராட்சி கல்விக்குழுவுக்கும் நம்முடைய உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு டைமில் அதில் வந்து இந்த என்னுடைய ஸ்பீச் வந்து இதோடு முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு முன்னோட்டம். மாநகராட்சியில் இது வரைக்கும் இது போன்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா செய்யும் நிகழ்ச்சி தான் முதல் முறையாக நடக்கிறது. நல்லதொரு இது ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு எங்களையும் அழைத்து சிறப்பு செய்தவைக்கு முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த நிகழ்ச்சி மென்மேலும் இதுபோல் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெற வேண்டும். சிற்பிகள், அதாவது சமுதாயத்தை செதுக்குகின்ற சிற்பிகளுக்கு விழா எடுக்கின்ற இந்த அருமையான நிகழ்ச்சி எங்களை நாங்களே உயர்த்தி கொள்வதற்கான ஒரு நல்ல தருணம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அத்தனை பேரையும் மீண்டும் வரவேற்று பாராட்டு பெறும் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒசூர் மாநகராட்சி கல்விக்குழுவின் சார்பாக ஆசிரியர்களை பாராட்டுகின்ற இந்த சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாநகராட்சியினுடைய உறுப்பினரும் கல்விக்குழுவினுடைய தலைவருமான மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஸ்ரீதர் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் மனசு திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய அன்பு சகோதரர் திரு சிகரம் சதீஷ்குமார் அவர்களே, பொதுவாகவே இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நாங்கள் பொறுப்பேற்ற 3 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் கூட நாங்கள் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இதுவரைக்கும் நடத்தியதில்லை. அதிலும் குறிப்பாக நம்முடைய கல்விக்குழுவினுடைய தலைவர் ஸ்ரீதர் அவர்கள் கடந்த வாரம் இது போன்ற நிகழ்ச்சியை நாம் நடத்த வேண்டும், கண்டிப்பாக ஆசிரியர்களை பாராட்டுகின்ற ஒரு நிகழ்வு நடத்த வேண்டும் என்று நாங்கள் கல்விக்குழுவின் சார்பாக முடிவெடுத்துள்ளோம். அதற்கு கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் வந்து கௌரவிக்க வேண்டும், ஆசிரியர்களை கௌரவிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கண்டிப்பாக நம்முடைய மாநகராட்சியின் சார்பாக இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நாமும் நடத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் மற்ற மாநகராட்சிகளுக்கு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு இந்த நிகழ்வினை நடத்திய உங்கள் அத்தனை பேரும் மீண்டும் நான் மாநகராட்சி சார்பாக பாராட்டுகின்றேன். ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஒரு ஆசிரியர்களானாலும் சரி எப்படி மாணவர்களை கையாள வேண்டும் என்பது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம் என்பதை இங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு காலத்திலெல்லாம் ஆசிரியர்கள் வருகிறார் என்று சொன்னால் நாங்கள்லாம் ஒரு சினிமாவுக்கு எங்கேயாவது போயிட்டுருப்போம். அந்த சினிமா தியேட்டருக்கு ஏதாவது ஆசிரியர் அவங்க குடும்பத்தோடு ஏதாவது வந்தால் நாங்கள் அந்த சினிமா தியேட்டர்லேருந்தே வெளில ஓடி வந்துடுவோம், எங்கள் வாத்தியார் வந்திருக்காருன்னு. அன்றைக்கு இருந்த காலகட்டங்கள்லாம் போய் இன்றைக்கெல்லாம் பார்த்தா ஆசிரியர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு பாடம் எடுப்பதே ஒரு கடினமான சவாலான ஒரு விஷயமாக இருக்கின்றது. பல்வேறு கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பரிணாம வளர்ச்சி இன்றைக்கு கல்வித்துறை அடைந்திருந்தாலும் கூட இன்றைக்கு நல்ல சமுதாயம் உருவாக்குவது மொத்தமும் இந்த ஆசிரியர்கள் கையில் தான் இருக்குது என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம். நம்முடைய சாக்ரட்டிஸுடைய மாணவர் பிளாட்டோ அவர்கள், அவருடைய மாணவர் அரிஸ்டாட்டில் அவர்கள். அரிஸ்டாட்டிலுடைய மாணவராக இருந்தவர் தான் நம்முடைய உலகெங்கும் தன்னுடைய குடையின் கீழ் ஆட்சிக்கு கொண்டு வந்த ஒரு மாபெரும் வீரன்
அலெக்சாண்டர் அவர்கள். அந்த அலெக்சாண்டர் அவர்களை பார்த்து எப்படி உன்னால் இதெல்லாம் முடிந்தது, எப்படி நீ சாதித்தாய் என்று கேட்கின்ற பொழுது அந்த மாவீரன் அலெக்சாண்டர் சொன்னாராம், என்னை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்தது பெற்றோர்கள், இந்த உலகை ஆளுகின்ற ஒரு அறிவையும் ஆற்றலையும் எனக்கு கற்றுத்தந்தது என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டல் என்று சொன்னது இந்த இடத்தில் நான் நினைவு கூற விரும்புகின்றேன். இதை ஏன் இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்ற அவர்களெல்லாம் ஒரு நல்ல இடத்துக்கு சென்றவர்களெல்லாம் ஒரு ஆய்விலே அவர்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது அந்த இடத்துல 10 பேரை பேட்டி கண்டபோது 10 பேரிடம் கேட்டபொழுது அதில் 8 பேர் உங்கள் இந்த இடத்திற்கு நீங்கள் உயர்வதற்கு யார் காரணம் என்று சொன்னால் அவர்கள் கூசாமல் சொல்கிறார்கள், நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு என்னுடைய ஆசிரியர் காரணம் என்று சொல்கிறார். ஆக ஒரு நல்ல சமுதாயத்தை இன்றைக்கு உலகத்திலே படைக்கக்கூடியவர்கள், நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் ஆசிரியர்கள். அப்பேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா எடுப்பது என்பது தவறில்லை, பெருமையாக நினைக்கின்றோம். உங்களை பாராட்டுகின்ற ஒரு நிகழ்விலே நாங்கள் பங்கெடுப்பதிலே நாங்கள் பெருமையாக நினைக்கின்றோம். ஆக இப்படி ஆசிரியர்களை பற்றி, நம் ஆசிரியர்கள் பெருமைகள் பற்றி நாம் பல்வேறு விதமாக சொல்லலாம். இப்பொழுது கூட ஒரு சமீபத்தில் ஒரு கதையை படித்தேன், ஒரு ஜப்பானிய கதை. அந்த கதையிலே அந்த கிராமத்திலே இருக்கின்ற பொழுது கிராமத்தில் இருக்கின்ற ஒரு தாய் அங்கே எப்போ பார்த்தாலும் மாலை நேரங்களில் சில நேரங்களில் கொள்ளையர்கள் இராணுவ வீரர்கள் உடையில் கொள்ளையடிப்பது சகஜம். அங்கே கொள்ளையடித்து செல்வார்கள். அப்படி கொள்ளையடித்து செல்கின்ற பொழுது ஒரு நாள் ஒரு தாய் ஒரு வாசலில் 2 குழந்தைகளுக்கு உணவு ஊட்டி கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் கொள்ளையர்கள் வருகிறார்கள். அந்த கொள்ளையர்களிடம் தப்பிக்கின்ற அந்த தாய் என்ன செய்கிறான்னு பார்த்தா, திடீர்னு ஒரு குழந்தை அங்கேயே விட்டுட்டு ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிடுது. அப்போ அங்கே வந்த கொள்ளையர்கள் அந்த குழந்தையை கொன்று அங்கே இருக்கின்ற இடம் கொள்ளையடித்து போகிற வழியில் எல்லாட்டும் கொள்ளையடித்து செல்கிறார்கள். அப்போ இந்த ஒளிந்திருந்த தாய் ஓடி அந்த குழந்தையை பார்த்து அழுகிறார்கள். அப்போ அங்கே ஊருக்காரங்களாம் ஏமா இப்படி செஞ்சிட்டீங்க, எப்படி ஒரு குழந்தை மட்டும் விட்டு ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு ஓடிட்டேன், ஒரு குழந்தை மட்டும் தான் எடுத்துகிட்டு ஓட முடியும் அந்த அம்மானால், அதனால் ஒரு குழந்தைய விட்டுட்டு போயிருக்குது. அப்போது அந்த தாய் சொன்னால், நான் விட்டுட்டு செல்வது என்னுடைய குழந்தை, நான் எடுத்து சென்றது என்னுடைய பக்கத்து வீட்டு குழந்தை என்று சொன்னால் நான் ஒரு ஆசிரியை. அந்த குழந்தை என்னை நம்பி இருக்கிறது, அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டிய கடமை ஆசிரியராக எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் ஆசிரியருடைய கடமை. இப்படிப்பட்ட ஒரு கடமை படைத்தவர்கள் தான் ஆசிரியர்கள், இப்படிப்பட்ட ஒரு உள்ளம் படைத்தவர்கள் தான் ஆசிரியர்கள். ஆக ஆசிரியர்களுக்கென்று ஒரு தனித்துவம் உண்டு. ஏனென்று சொன்னால் ஆசிரியர் பல்வேறு சமுதாயத்தை இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒழுக்கமான சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கையில் தான் இருக்கின்றது. இன்றைக்கு ஆசிரியர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால், நீங்கள் நம்மளுடைய ஸ்ரீதர் அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர் சொன்னார், நம்முடைய பள்ளி கல்வியுடைய அரசு ஆசிரியர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் தேர்ச்சி பெற்று வருகிறார்கள், என்ன திறமைகள் படைத்தவர்கள் என்பது இங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தெரியும். ஆக ஆசிரியர்களாகிய நீங்கள் இன்னும் பல நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கெல்லாம் நாங்களும் உறுதுணையாக இருக்கின்றோம். நம்முடைய அரசு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பல்வேறு புதுமைகளை கல்வியில் கொண்டிருக்கிறார்கள். அதிக நிதியை தருவது நம்முடைய அரசு. ஆக அதற்கு நம்முடைய அரசு அதிக நிதிகளை தருகிறது. அதை முறையாக நம்முடைய கல்வி அமைச்சர் எந்தெந்த கல்விக்கு என்னென்ன தேவை, எந்தெந்த திட்டங்களை கொண்டு வந்தால் இந்த சமுதாயம் முன்னேறும் என்று பல்வேறு திட்டங்களை, இல்லம் தேடி கல்வி, இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு மேலை நாடுகள் எல்லாம் நம்மை பார்த்து பேசுகின்ற அளவுக்கு, நம்மை பார்த்து அவர்கள் பின்பற்றுகின்ற அளவிற்கு நம்முடைய கல்வி முறை மாறி இருக்கிறது. இன்றைக்கு உயர்கல்வியிலே தமிழகம் முதலிடத்தில் இருக்குது என்று சொன்னால் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் காரணம். அப்படி பல்வேறு புதுமைகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆக நம்முடைய மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பதற்கு என்றைக்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்கிறீர்கள். அதே மாதிரி நம்முடைய ஸ்ரீதர் கூட நேற்றைக்கு நம்முடைய கல்வி அமைச்சரிடம் விருதை வாங்கி வந்திருக்கிறார். அவரை இந்த நேரத்திலே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் ஒரு விருது என்பது வாங்குவது, அதாவது அவர் வாங்கியிருக்கிற விருது பார்த்திங்கன்னா அவருடைய அந்த பள்ளியிலே அவரை ஒரு பிடிஏவாக இருக்கார் ஜூஜோடிக்கு. அந்த பிடிஏல இப்போ கூட சொன்னார் 4.5 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட எங்களுடைய பள்ளிக்கு வாங்கியிருக்கேன் என்று சொன்னால் மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம். இது எங்களுக்கு அனைவருக்கும் அவருடைய சொல்லு மிகவும் மனதில் ஏற்றதாக இருக்கின்றது. ஆக அப்பேற்பட்ட நம்முடைய
கல்விக்குழு தலைவர் இருக்கிறார். ஆக இந்த பாராட்டுகள் என்பது இன்றையோடு நின்று விடாது, தொடர்ந்து நாங்கள் பாராட்டு விழாவிலே பங்கெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எங்களுக்கு இது போல் கலையரங்கம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உள்ளே வரும்போது எங்களுடைய கமிட்டி சேர்மன் நண்பர் NS மாதேஷன் கூட சொன்னார், இந்த மாதிரி நாமளும் ஒன்று செய்யணும் என்று சொன்னார். ஆக அந்த அளவிற்கு எங்களுக்கும் ஆசைகள் இருக்கிறது. எங்களுக்கு தேவையான நிதியுதவிகள் இல்லை, இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கிய ஒளிர நிறுத்தல் என்ற அன்னையாயினும் புண்ணியம் கோடி என்று அங்கு ஒரு ஏழைக்கு எடுத்தறிவித்தல் என்று பாரதியார் சொன்னதை இந்த இடத்திலே நாங்கள் நினைவு கூறி உங்களுடைய பணிகள் அந்த வழியிலே தொடர வேண்டும். தொடர்ந்து இது போன்ற நல்ல சமூகத்தை உருவாக்கிட உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு தேவை என்று சொன்னால், இன்றைக்கு மாநாட்கள் எல்லாம் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. இன்றைக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாணவர் பார்த்து இன்றைக்கு ஆசிரியர்கள் தயங்கி நிற்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. அதையெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மாற்றித்தர வேண்டும், மாறும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதே மாதிரி நீங்கள் அந்த மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பொது அறிவுகளை எல்லாம் நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். உதாரணத்திற்கு எங்களுடைய மாநகராட்சியில் இருக்கின்ற நீங்கள் அந்த ஒரு குப்பை போடுவது, அது போன்ற விழிப்புணர்வுகள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். குடிநீரை அதை சிக்கனமாக பயன்படுத்துவது, குப்பைகளை பொது இடங்களில் கொட்டாமல் இருப்பது, இது போன்ற அவர்களுக்கு பொது அறிவுகளையும் நீங்கள் வளர்த்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இதை ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு மாணவன் படித்து பெரியாளாகிறான். பெரியாளான பிறகு அவர் ஒரு வேலைக்கு செல்கிறார். அந்த வேலைக்கு சென்ற பொழுது தன்னுடைய ஆசிரியரை அந்த இடத்திலே சந்திக்கின்றார். அந்த ஆசிரியரை சந்திக்கின்ற பொழுது அந்த ஆசிரியரிடம் அவர் போய் அந்த மாணவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, நான் உங்கள் பள்ளியினுடைய மாணவன், உங்கள் பள்ளியில் தான் படித்தேன் என்று சொல்கின்ற பொழுது அந்த ஆசிரியர் சொல்கிறார், நான் எனக்கு நினைவில்லை என்று சொல்கிறார். இல்லை, 10ஆம் வகுப்பு நான் உங்களிடம்தான் படித்தேன் என்று சொல்லும்போது, இல்லை நிச்சயமாக எனக்கு நினைவில்லை என்று சொல்கிறார். அப்போது அந்த பொதுவாக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன ஒரு சம்பந்தம். சார், இந்த நான் பண்ண ஞாபகம் இருக்குங்களா, இந்த ஒரு சேட்டை பண்ண, இல்லை இந்த மாதிரி நீங்கள் என்ன பனிஷ் பண்ணீங்க ஞாபகம் இருக்குங்களான்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த ஆசிரியருக்கு அந்த மாணவனை ஞாபகம் வரும். அந்த மாணவன் மனதில் நினைத்து அந்த ஆசிரியரிடம் சொல்கிறான், சார், என் பக்கத்தில் இருக்கிற ஒரு மாணவன் ஒரு விலையுயர்ந்த வாட்ச் கட்டிட்டு வந்தான். அந்த வாட்ச் அவர் கை கழுவ போகும்போது அங்கே வச்சுட்டு போனார். அதை நான் எடுத்துகிட்டு ஜோபில் வச்சுட்டேன், ஆசைக்கு நான் எடுத்துட்டேன். ஆனால் அப்போ நீங்கள் அந்த மாணவன் உங்ககிட்ட புகார் சொன்னப்போ நீங்கள் சொன்னீங்க, சரி நீங்கள் யாரும் கிளாஸ் விட்டு போகாதீங்க, எல்லாம் கண்ணை மூடி லைனை நில்லுங்கன்னு சொன்னீங்க. அப்போ நிற்கும்போது என்னுடைய பாக்கெட்டில் அந்த வாட்ச் இருந்தது. அந்த வாட்சை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மாணவனை கூப்பிட்டு அந்த மாணவன்கிட்ட கொடுத்தீங்க. அந்த மாணவன் கேட்டான், இந்த கை கடிகாரத்தை யார் எடுத்தது என்று கேட்டால், அது உனக்கு தேவையில்லை, இந்த நீ வைத்துக்கொள் என்று கொடுத்து விட்டீர்கள். ஆனால் உங்களை பார்க்கின்ற போதெல்லாம் எனக்கு குற்ற உணர்வு இருந்தது. என்று சொன்னால், என்னுடைய ஆசிரியர்கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு தவறு செய்து மாட்டி விட்டேனே என்று சொல்லி எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருந்தது. பல நேரங்களில் நான் நீங்கள் கேட்பீர்கள் என்று நினைத்தேன், நான் கேட்கவே இல்லை. ஆனால் அந்த மாணவன் சொல்கின்றான். அப்போது இப்போ நீ என்ன செய்கிறேன்னு, நானும் உங்களை மாதிரி ஒரு ஆசிரியராக இருக்கின்றேன், நான் ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன் என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த மாணவன் அந்த ஆசிரியரிடம் கேட்கின்றார், இதெல்லாம் சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இல்லை. எப்படி சார், நான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது உங்களுக்கு எப்படி ஞாபகம் என்ற பொழுது அந்த ஆசிரியர் சொல்கிறார், உங்கள் பாக்கெட்டிலே கை விட்டு எடுக்கின்ற பொழுது நானும் கண்ணை மூடிக்கொண்டு தான் இருந்தேன். இதை செய்கின்ற பொழுது யார் இந்த தவறை செய்தார் என்று எனக்கு தெரியக்கூடாது என்று நானும் கண்ணை மூடித்தான் இருந்தேன் என்று சொன்னாராம். அப்போது அவர் கண் கலங்கி நின்றாராம். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு ஆசிரியர் பாடங்களை நடத்துவது மட்டும் நம்முடைய கடமை இல்லை, ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல கல்வியை மட்டுமல்ல, நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பண்பையும் கற்றுத்தருவதும் நம்முடைய கடமை என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வழக்கமாக என்னுடைய உரையை எங்கே தொடங்கினாலும் அந்த ஒற்றை வரியோடு தொடங்கி விடுவேன். அவர்களே என்று அதற்கு தனியே அரை மணி நேரம் நான் எடுத்துக்கொள்ளும் வழக்கம் கிடையாது. இருந்தாலும் கூட இந்த நிகழ்வு குறிப்பிட வேண்டுமென்றால், நமக்கான நாட்கள் என்று தனியே எதுவும் நகராது. நகரும் நாட்களில் நாம் தான் நம் பெயரை எழுத வேண்டும் என்பதற்கிணங்க தமிழ்நாட்டில் 25 மாநகராட்சிகள் இன்றைய தேதிக்கு இருந்தாலும் கூட, தமிழ்நாட்டில் எந்த மாநகராட்சியும் இதுவரை செய்யாத ஒரு சிறப்புமிகு விழாவை இந்த ஓசூர் மாநகராட்சி
இன்று செய்து கொண்டிருக்கிறது. வருகிற செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம். அன்றைய தினத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர்கள், 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி ஆசிரியர்கள் இருந்தாலும் கூட நாம் 386 பேருக்கு மட்டும்தான் தமிழ்நாடு அரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை வழங்கி சிறப்பிக்கும். ஆனால் முன்கூட்டியே நாம் இன்று நடத்தி கொண்டிருந்தாலும் கூட இந்த மாநகராட்சிக்குட்பட்ட 45 பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய நிரந்தர ஆசிரியர்களுக்கு மட்டுமல்லாமல் தற்காலிக ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழக ஆசிரியர் என்ற ஆசிரியர்களிடத்திலே எந்த பாகுபாடும் இல்லாமல் நடத்துகின்ற ஒரு மாநகராட்சி, முதல் மாநகராட்சி இந்த மாநகராட்சி என்பதனால் இந்த விழாவை முன்னெடுத்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஓசூர் மாநகர தந்தை வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுக்கும், இவ்விழாவிற்கு முன்னிலை பொறுப்பேற்று இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும், மாநகரத்தினுடைய நிலைக்குழு தலைவர்கள், கல்விக்குழு உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள், இந்த நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றி இந்த நிகழ்வை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்விக்குழுவினுடைய தலைவர் ஸ்ரீதர் ஆகியோர் அனைவருக்கும், மிக முக்கியமாக இந்த நிகழ்வு யாருக்காக முன்னெடுக்கப்பட்டுள்ளதோ, இப்போ வழக்கமாக நம்ம பள்ளிக்கூடம் விட்டால் உடனே வீட்டுக்கு போயிடணும், ஸ்கூலில் 4:30 மணிக்கு மேலே ஒரு மீட்டிங் போடக்கூடாது, 4:30 மணிக்கு மேலே ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கக்கூடாது அப்படிலாம் நமக்கு தோணும். இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நிறைய விஷயங்களை செய்வோம். இன்றைக்கு இந்த நிகழ்வு 4:30 மணிக்கு மேல் வைத்தால் ஆசிரியர்களுடைய வரவில் ஏதேனும் சுணக்கம் ஏற்படுமோ என்று அவர் யோசித்து மதிய நேரத்திலேயே வச்சிடலாம் அப்படின்னு கேட்டு என்னிடம் ஒரு கோரிக்கை வைத்தார். சார், நீங்கள் சிஓ சாருக்கு கிட்ட கூப்பிட்டு சொல்லி மதியம் விடுமுறை விட சொல்லணும்னு கேட்டார். இதுக்கெல்லாம் நான் அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்ல வேண்டியல்ல, நல்ல விஷயம் செய்கிறீங்க, நீங்கள் கூப்பிட்டு சொல்லுங்கள், அவர் விடலை அப்படின்னா நான் கூப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் அழைத்த முதல் அழைப்பிலேயே சார் முதன்மை கல்வியாளர் பர்மிஷன் கொடுத்துட்டார் அப்படின்னாங்க. அதுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த சிறப்பு மிகு விழாவை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட அவர் ஸ்ரீதர் சார் பேசினப்போ இந்த மாநகராட்சி முதலாக இந்த விழாவை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது, இந்த மாநகராட்சியினுடைய முன்னெடுப்பு, வாட்டர் பெல் திட்டம், இப்படி நிறைய விஷயங்களை பேசினப்பெல்லாம் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் எங்கனையாவது கொஞ்சம் இந்த அரங்க மதுரை கைதட்டிடுவீங்களான்னு பார்த்தேன். அங்கொன்றும் இங்கொன்றுமாக கைதட்டல் இருந்தது. அந்த ஹெச்ஆர் பிளேஸ் யூனியனில் உள்ளவங்களுக்கெல்லாம் இன்னும் இங்கே ஈக்குவலாக கொடுக்கல, மாநகராட்சிக்கான அலவன்ஸு, அதை மாற்றி கொடுக்குறோன்னு சொன்னப்போ எல்லாரும் கைதட்டினீங்க. ஸோ அப்படியாக மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வில் இன்றைக்கி கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுடைய அன்பில் அறக்கட்டளை சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஒரு 33 விருதுகளை வழங்கினோம். அதில் அந்த விருதுக்கு பெற்றவர்களில் 18 பேர் மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர்கள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, என்எம்எம்எஸ் தேர்வு, முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு, ரிசல்ட், இந்த பேசிஸில் தமிழ்நாடு அளவில் சிறந்து விளங்கிய 18 மாவட்டங்களுடைய முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு விருது. மாநிலத்திலேயே அதிக மாணவர்களை சேர்த்த சிறந்த 5 மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர்களுக்கு விருது, 23 விருது ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 10 விருது 5 ஆசிரியர்கள் தங்களுடைய பணித்திறத்தால் பல்வேறு புதுமையான முன்னெடுப்புகளால் பள்ளியை தரத்தை மாணவர்களுடைய மேம்பாட்டில் கலந்து கொண்டவர்களுக்கான ஒரு 5 விருது, குழுக்களுக்கான விருதுன்ட்டு 2 அறக்கட்டளைக்கான விருது, அப்படி சொல்லிட்டு பள்ளிக்கு தனி ஒரு நபராக ஒரு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினராக, கல்விக்குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினராக தமிழ்நாடு அளவில் கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி ரூபாய்க்கு மேல் ஒரு 24 வகுப்பறைகள், 100க்கும் மேற்பட்ட டாய்லெட் யூனிட்டுகள், ரோபோட் வகுப்பறைகள், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு தனி ஒருவர் நபராக ஒரு அரசு பள்ளிக்கு கொடுத்திருக்கிறார் என சொல்லி ஒரே ஒரு நபருக்கு தான் அவர் கொடுத்தோம். அந்த ஒரு நபர் ஸ்ரீதர் சார். அன்பில் விருது பெற்றிருக்காங்க. இப்போ ஏற்கனவே அவர் பேசினப்போ சொன்னார், ஒசூர் பக்கமும் எங்களுக்கு விருது திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. அவர் சொன்னதுக்கான காரணம் நான் எதுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு இந்த கடந்த மாதத்தில்
வழங்கிய அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது மற்றும் பேராசிரியர் அன்பழகனார் விருது ஒரு மாவட்டத்திற்கு 2 மேல்நிலைப் பள்ளிகளுக்கு மட்டும்தான் வழங்கப்படும். அந்த 2 மேல்நிலைப் பள்ளிகளில் அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது பெற்ற மேல்நிலைப் பள்ளியாக ஓசூர் அரசு உருது மேல்நிலைப் பள்ளியும், பேராசிரியர் அன்பழகனார் விருது பெற்ற பள்ளியாக ஜுஜுவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியும், ஒரு மாவட்டத்தினுடைய 2 பெரிய விருதுகளை தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் அந்த பயன்பாட்டுத் தொகை அரசின் மூலமாக வழங்கப்படும். அந்த 2 பெரிய விருதுகளை பெற்ற பகுதியாக இந்த ஓசூர் மாநகராட்சி திகழ்வது இந்த ஓசூர் மாநகராட்சிக்கு கிடைத்த பெருமையாகத்தான் அந்த இடத்துல பார்க்குறோம். குறிப்பாக அந்த பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இதுவரைக்கும் வழக்கமாக காலமாக கல்வியில் பின்தங்கிய மாவட்டமாக கூறப்படுகின்ற இந்த கிருஷ்ணகிரி கல்வி மாவட்டத்தில் ஏன் அந்த பின்தங்கு இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டடியை எப்போவுமே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒருத்தர் நல்லா இருந்தார்னா அவங்கள வாழ்த்திட்டு பின்தங்கி இருக்கவங்கள கண்டுக்கிறாமல் போகிற நபர் கிடையாது. இப்போ இங்கேயும் ஸ்லாஷ் மீட்டிங் நிறைய பேர் வந்திருப்பீங்க. இங்கேயும் ஸ்லாஷ் மீட்டிங் நடந்திருக்கும். அந்த ஸ்லாஷ் மீட்டிங்கோட நோக்கமே யாரையும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களெலாம் கூப்பிட்டு வச்சு பாராட்டுற விழா கிடையாது. யார் அந்த ஸ்லாஷ் ரிசல்ட்டில் எந்த பள்ளி எந்த ஒன்றியம் பின்தங்கி இருக்கிறதாக கருதப்படுகிறதோ அவங்கள மட்டும் அழைச்சிட்டு நம்ம இந்தந்த வாய்ப்புலலாம் நம்ம கொடுத்தா நம்ம முன்னேறி வந்துடலாம், இந்தந்த காரணத்தில் தான் நீங்கள் பின்தங்கி இருக்கிறோம், ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம முன்னாடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் அதை முன்னெடுத்திருக்காங்க. தமிழக பள்ளிக்கல்வித்துறை வரலாற்றில் பெரும்பாலும் காலங்காலமாக வேக்கண்ட்டு கிடந்துகிட்டே இருக்கும். மலைப்பகுதிகளில் இதுவரைக்கும் வேக்கண்ட்டை ஃபில் பண்ணதாக வரலாறே கிடையாது. இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் முதலாக மலைப்பகுதிகளில் 1% கூட காலி பணியிடம் இல்லாமல் நிரப்பப்பட்ட ஆண்டு இந்த ஆண்டு. மாண்புமிகு மேயர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி பொன்னாடை போற்றி கௌரவிக்கும் நிகழ்வு. மற்றும் நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருந்த கல்விக்குழு உறுப்பினர்கள் திரு சசிதேவ் அவர்களுக்கும் மாண்புமிகு மேயர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி பெருமைப்படுத்துகிறார். திருமதி மா தேவி, கல்விக்குழு உறுப்பினர் திருமதி மா தேவி அவர்களுக்கு மாண்புமிகு மேயர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி பெருமைப்படுத்துவார். கல்விக்குழு உறுப்பினர் திருமதி ஆர் தில்ஷாத் ரகுமான் அவர்களை, திரு பு சிவராம் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி மாண்புமிகு மேயர் அவர்கள் பெருமைப்படுத்தும் நிகழ்வு. கல்விக்குழு உறுப்பினர் திருமதி எம் யசஸ்வினி அவர்களுக்கு மாண்புமிகு மேயர் அவர்கள் நினைவு பரிசினையும் பொன்னாடையும் வழங்கி கௌரவப்படுத்தும் நிகழ்வு. கல்விக்குழு தலைவர், கல்விக்குழு உறுப்பினர்கள் சார்பாக மேயர் அவர்களுக்கும் திரு சிகரம் சதீஷ் ஐயா அவர்களுக்கும் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். It is our distinct honor to have block மாநகராட்சி தற்போது ஓசூர் மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் திரு எச் ஸ்ரீதர் அவர்களுக்கும் கல்விக்குழு உறுப்பினர்கள் அவர்களுக்கும் மாண்புமிகு மேயர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி பெருமைப்படுத்துமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.
respected Block Educational Officer, Madam Veda Madam, onto the dais. I take extra privilege in inviting respected Block Educational Officer, Mr. Annaya sir. I would like to mention it in this arena. He was my mentor and teacher in my primary school. Please welcome, sir. Next, I invite Block Educational Officer, respected Raju sir.